செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை கோர்க்காடு ஏரியை கவர்னர் ஆய்வு, ஆக்கிரமிப்புகளை அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவு. போலி பத்திரம் தயாரித்த வழக்கு, உழவர்கரை சார்பதிவாளர் அலுவலக காவலாளி கைது. நூதன முறையில் இருசக்கர வாகனம் திருட்டு, பட்டதாரி வாலிபர் கைது. நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதிமுக வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். கோர்க்காடு ஏரியை பார்வையிட்ட கவர்னர் கைலாஷ்நாதன் ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கவர்னர் கைலாஷ்நாதன் கோர்க்காடு ஏரியை இன்று பார்வையிட்டார். சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மற்றும் அதிகாரிகள் அவரை வரவேற்றனர். ஏரியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்கவும், நீர்வழிப்பாதையை தூர்வாரி ஏரிக்கான நீர்வரத்தை உறுதிப்படுத்தவும் கவர்னர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஏரியில் நீரை சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை பாதுகாப்பதன் மூலம் அந்த பகுதியில் உள்ள கிராமங்களுக்கான நீர்ப்பாசனம் மற்றும் குடிநீர் ஆதாரத்தை மேம்படுத்தவும் கவர்னர் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து உப்பனாறு வாய்க்காலை அவர் பார்வையிட்டார். வாய்க்காலில் நீர் கொள்ளளவு, மழைக்காலத்தில் ஏற்படும் நடைமுறை சிக்கல்கள், வாய்க்கால் மீதான மேம்பால கட்டுமான பணிகள் ஆகியவை குறித்து அவர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி 60 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும்னு சொன்னாங்க. என்ன பண்ணாங்க? டீப் பண்ணாங்க. ஆமா சார், இது மண் எடுத்து கரை பண்ண சொன்னாங்க. போலி பத்திரம் தயாரிக்கப்பட்ட வழக்கில் உழவர்கரை சார்பதிவாளர் அலுவலக காவலாளி கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி காமாட்சியம்மன் கோவில் நிலம் போலி ஆவணம் தயாரித்து அபகரித்த சம்பவத்தை தொடர்ந்து பத்திரப்பதிவு துறையில் உள்ள உயில்கள் மறு ஆய்வு செய்யப்பட்டதா. இதில் உழவர்கரை சார்பதிவாளர் அலுவலகத்தில் மட்டும் கடந்த 1980 முதல் 2001ஆம் ஆண்டு வரை 9 உயில்களை திருத்தி போலி பத்திரம் தயாரித்து நிலம் விற்பனை செய்தது தெரிய வந்ததா. இது குறித்து உழவர்கரை சார்பதிவாளர் பாலமுருகன் அளித்த புகாரின் பேரில் உயிலை மறு ஆய்வு செய்ததில் சாரம் கவிக்குயில் நகரில் 2600 சதுரடி நிலத்திற்கு போலி ஆவணம் தயாரித்தது தெரிய வந்ததா. இது தொடர்பாக சென்னையை சேர்ந்த சித்ரா கடந்த 7ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். இவர் மூலம் நிலத்தை விற்பனை செய்த ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை MTS ஊழியர் ரவிச்சந்திரன், சித்தானந்தம், மஞ்சினி, மணிகண்டன் ஆகியோர் கடந்த 22ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். இவர்களில் மணிகண்டன், சித்தானந்தம், மஞ்சினி ஆகியோர் கடந்த 29ஆம் தேதி காவலில் எடுக்கப்பட்டு போலீசாரால் விசாரணை நடத்தப்பட்டதா. அப்போது அவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் உழவர்கரை சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்று உயில் ஆவணங்களில் உள்ள கைரேகை, கையொப்பம் தகவல்களை கிழித்தெறிந்து போலி ஆவணங்களை ஒட்டிய சார்பதிவாளர் அலுவலகத்தில் பணியாற்றிய தனியார் நிறுவன செக்யூரிட்டி ஏம்பலம் பகுதியை சேர்ந்த உத்திரவேலு என்பது தெரிய வந்ததா. இதனையடுத்து உத்திரவேலுவை CBCID போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நூதன முறையில் இருசக்கர வாகனத்தை திருடிய பட்டதாரியை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி அரியூர் மகாலட்சுமி நகரை சேர்ந்தவர் அமிர்தீன் சின்ன சுப்பராய பிள்ளை வீதியில் பேக் கடை நடத்தி வருகிறார். கடந்த 21ஆம் தேதி கடையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த போது அவரது கடைக்கு 45 வயதுடைய ஆண் நபர் ஒருவர் வந்து 15 பேக்குகள் வேண்டும் என்று ஆர்டர் கொடுத்துள்ளார். பின்னர் ATMில் பணம் எடுக்க செல்வதாக கூறி அவரிடம் இருசக்கர வாகனத்தை கேட்டுள்ளார். அதற்கு அமிர்தீன் கடையில் வேலை செய்யும் வெங்கடேசன் என்பவரை அந்த நபருடன் செல்லுமாறு கூறி தனது இருசக்கர வாகனத்தை கொடுத்து அனுப்பியுள்ளார். ஆனால் அரை மணி நேரமாகியும் அந்த நபர் திரும்பவில்லை. வெங்கடேசன் மட்டும் வந்து லப்போத் வீதியில் தன்னை இறக்கிவிட்டு வீட்டிற்கு செல்வதாக கூறி சென்றதாக கூறினார். அதன் பிறகே அறிமுகம் இல்லாத நபர் இருசக்கர வாகனத்தை திட்டமிட்டு திருடி சென்றது தெரிய வந்ததா. இது குறித்து அமிர்தீன் பெரியகடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பெரியகடை உதவி ஆய்வாளர் முருகன் மற்றும் போலீசார் கண்டாக்டர் தோட்டம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது சந்தேகப்படும்படியாக இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு வாலிபரை சோதனையிட்டனர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். இதனையடுத்து போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் அவர் அமிர்தீனின் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றதை ஒப்புக்கொண்டார். மேலும் அவர் சின்னசேலத்தை சேர்ந்த டேனியல் பாபு என்பதும் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவர் என்பதும் தெரிய வந்ததா. தமிழக பகுதியில் அவர் மீது இருசக்கர வாகன திருட்டு வழக்கும் உள்ளது. இதனையடுத்து போலீசார் டேனியல் பாபுவை கைது செய்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர்.
நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக வலியுறுத்தியுள்ளது. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் புதுச்சேரி அரசு பலமுறை பத்திரிகை வாயிலாக விளம்பரப்படுத்திய பின் மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் அனுமதியோடு மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இதனை அரசு உயர்த்தவில்லை என்று சபாநாயகர் கூறுவது தவறானது என்றார். மின்கட்டண உயர்வு என்பது அரசின் ஒப்புதலோடுதான் நடைபெற்றதோ, இதன் உண்மை நிலையை அறிந்து சபாநாயகர் பேச வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இன்றிலிருந்து இலவச அரிசி வழங்கப்படும் என்று சபாநாயகர் தெரிவித்திருந்ததை சுட்டிக்காட்டிய அவர், ஆனால் இதுவரை வழங்கப்படவில்லை என்றார். கடற்கரை மேலாண்மை திட்டத்தின் கீழ் சுற்றுலாவை மேம்படுத்தி தனியாரிடம் ஒப்படைத்துள்ளதாகவும், ஆனால் தனியார் நிறுவனம் கடற்கரை முழுவதையும் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் நடப்பது அரசாங்கமா அல்லது பிரைவேட் நிறுவனமா என்றும் கேள்வி எழுப்பினார். புதுச்சேரி கடற்கரை, ஆற்றுப்படுகை, நீரோடைகள் ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தவுடனே கவர்னர் அதிகாரிகள் கொண்ட ஒரு குழு அமைத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்த அவர், ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். 6 மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர வாகனத்தை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுவை திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 மாற்றுத்திறனாளிகளுக்கு 5,40,000 ரூபாய் மதிப்பீட்டில் சமூக நலத்துறை மூலம் இருசக்கர வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதாம். திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இருசக்கர வாகனத்தை வழங்கினார். சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி, துணை இயக்குனர் ஆறுமுகம், அதிகாரிகள் அன்பழகன், சுருதி மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுவையில் முதன்முறையாக இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறவுள்ளது. கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் நிர்வாகி சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர், ஆஸ்திரேலியா U19 அணிகளுக்கு எதிராக இந்தியா U19 அணி 3 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 4 நாள் போட்டிகளில் ஆடுகின்றன. இதில் 3 ஒருநாள் போட்டிகள் புதுச்சேரி துத்திப்பட்டில் உள்ள சீகேம் கிரிக்கெட் மைதானத்தில் வரும் செப்டம்பர் 21, 23, 26 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறதா. மேலும் புதுச்சேரியை சேர்ந்த இளம் கிரிக்கெட் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க பல்வேறு நடவடிக்கைகளை கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி மேற்கொண்டு வருகிறதா. இந்திய அணியின் முன்னாள் கேப்டனும் இந்திய அணியின் முன்னாள் தலைமை பயிற்சியாளருமான ராகுல் டிராவிட்டின் மகன் சமித் டிராவிட் 19 வயதிற்குட்பட்டோருக்கான இந்திய அணியில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவர் ஆடும் அறிமுக போட்டியே புதுச்சேரியில் நடைபெறுகிறதா. ஆஸ்திரேலியா U19 அணிக்கு எதிரான போட்டி இது என்பது குறிப்பிடத்தக்கதா. அமெரிக்காவில் சுட்டுக் கொல்லப்பட்ட கடலூர் பெண்ணின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. புதுவை லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் பாலசுப்ரமணியன். இவருக்கும் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த சௌமியா என்பவருக்கும் கடந்த 2015ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. பின் அமெரிக்காவில் வசித்து வந்த இவர்களுக்கு 3 குழந்தைகள் பிறந்தனர். இந்நிலையில் குடும்ப பிரச்சனை காரணமாக கடந்த 20ஆம் தேதி சௌமியாவை பாலசுப்ரமணியன் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு அவரும் தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து அவர்களது உடலை புதுச்சேரிக்கு கொண்டு வர பெற்றோர்கள் நடவடிக்கை மேற்கொண்டனர். இந்நிலையில் சௌமியாவின் உடல் நேற்று அமெரிக்காவில் அடக்கம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பாலசுப்ரமணியனின் உடலை விமானம் மூலம் புதுச்சேரி கொண்டு வர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கிடையே பெற்றோரை இழந்த 3 குழந்தைகளும் அமெரிக்காவிலேயே வசித்து வரும் பாலசுப்ரமணியத்தின் முதல் மனைவி தத்தெடுத்து வளர்க்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் நடைபெறவுள்ள கயிறு இழுக்கும் போட்டியில் புதுவை வீரர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அடுத்த மாதம் ஜெர்மனியில் உலக அளவிலான கயிறு இழுக்கும் போட்டிகள் நடைபெற உள்ளதா. இந்த போட்டியில் மொத்தம் 24 நாடுகள் கலந்து கொள்ள உள்ளன. இந்த போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகளும் கலந்து கொள்ள இருக்கிறதா. இதற்காக இந்திய அணி தேர்வு 3 கட்டமாக கேரளா, டெல்லி, ஹரியானா போன்ற மாநிலங்களில் நடைபெற்றதா. இதில் புதுவை மாநிலத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர் பாரதிதாசன் இந்த 3 தேர்வுகளிலும் கலந்து கொண்டு இறுதியாக இந்திய அணியில் இடம் பிடித்துள்ளார். வருகின்ற 3ஆம் தேதி டெல்லியில் இருந்து இந்திய அணி ஜெர்மன் நாட்டிற்கு புறப்பட உள்ளதா. இதில் இடம் பிடித்துள்ள பாரதிதாசனுக்கு புதுச்சேரி மாநில கயிறு இழுக்கும் சங்கத்தின் சார்பாக சங்க தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா வாழ்த்தி பாராட்டினார். அப்போது பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், திமுக பொதுக்குழு உறுப்பினர் கோபால், சங்க செயலாளர் சுந்தரமூர்த்தி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். மழை காலத்திற்கு முன்னரே அரசு வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்று விக்னேஷ் கண்ணன் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து விக்னேஷ் கண்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அடுத்த மாதம் தொடங்க உள்ள தொடர்மழை காலத்தை கருத்தில் கொண்டு
அரசு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாமல் பாதுகாத்திட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரியின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள சிறிய பெரிய வாய்க்கால்களின் அடைப்புகளை தூர்வாரி மழைநீர் சாலைகளில் வழிந்தோடாமல் தடுக்க வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் அரசு விரைந்து முடித்திட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலத்தின் போது தாழ்வான உள்ள கடலோர பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களின் வீடுகள் மழைநீர் புகுந்து வெள்ளக்காடாக மாறுவதாகவும் மழைநீர் அவர்களது உடைமைகள் சேதமாகுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே அனைத்து சாலைகளையும் செப்பனிட்டு மேம்படுத்திட காலத்தோடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். சமீபத்தில் 1 மணி நேரம் பெய்த மழையால் புதுச்சேரி முழுவதிலும் உள்ள மக்களின் தினசரி வாழ்க்கை மிகுந்த பாதிப்புக்குள்ளானதோடு உயிரிழப்பும் ஏற்பட்டதாகவும் இதுபோன்ற சூழ்நிலை மீண்டும் ஏற்படாமல் இருக்க பொதுமக்களின் நலன் கருதி அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கு நடத்தப்பட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மஸ் சார்பில் ஆண்டுதோறும் மாற்றுத்திறனாளிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் விளையாட்டு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான விளையாட்டுப் போட்டி ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மஸ் சார்பில் கருவடிக்குப்பம் ஃபாத்திமா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த போட்டியில் புதுச்சேரியில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு பல்வேறு வகையான போட்டிகள் நடத்தப்பட்டது. பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு விருதுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது. விளையாட்டு போட்டிற்கான ஏற்பாடுகளை ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மா சங்க தலைவர் ராஜேந்திரன், செயலாளர் சிவகணபதி, ஈவென்ட் தலைவர் பாலாஜி, பழனிசாமி, துணைத் தலைவர் ஹாஜா முகமது, பொருளாளர் சோபன் குப்தா ஆகியோர் செய்திருந்தனர். போதைப் பொருளுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஓவியப் போட்டியில் ஏராளமான மாணவர்கள் பங்கு பெற்றனர். போதைக்கு எதிரான விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்த வாஸ்கோ நிறுவனம் தூரிகை என்ற பெயரில் ஓவியப் போட்டியை நடத்தியதா. பள்ளி மாணவர்களுக்கிடையே நடைபெற்ற இந்த ஓவியப் போட்டி புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள பிரவிடன்சி மாலில் நடைபெற்றதா. புதுச்சேரியில் இயங்கி வரும் வாஸ்கோ நிறுவனம் இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தது. வாஸ்கோ நிறுவன இயக்குனர் ஆனந்த் ஒருங்கிணைத்து போட்டியை நடத்தினார். வலைதளம் மூலம் பதிவு செய்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். முன்னதாக தொழிலதிபர் பிரேம்ராஜா இப்போட்டியை துவக்கி வைத்து மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ரொக்கப்பரிசு மற்றும் நினைவு பரிசுடன் கூடிய சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வாஸ்கோ நிறுவன ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 6695 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 53,560 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 890 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை கோர்க்காடு ஏரியை கவர்னர் ஆய்வு. ஆக்கிரமிப்புகளை அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவு. போலி பத்திரம் தயாரித்த வழக்கு உழவர்கரை சார்பதிவாளர் அலுவலக காவலாளி கைது. நூதன முறையில் இருசக்கர வாகனம் திருட்டு, பட்டதாரி வாலிபர் கைது. நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதிமுக வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.